என் செல்ல குழந்தையே, மகா சிவராத்திரியினுடைய வெற்றி விடியலில் என் தங்கமே, உன்னை சந்திக்க உன் வராகியானவள் மிகவும் மனமகிழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் மிகவும் முக்கியமான செய்தியினையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக மட்டுமே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை இன்று இரவு நீ சொல்லிக்கொண்டே இரு. 108 முறை உன்னால் முடிந்து நீ அதனை சொல்லிவிட்டாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்று விடுவாய். என் குழந்தையே, பார்வதி தேவியானவர் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்ட திருநாளைத்தான் மகா சிவராத்திரியாக ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமான மகா சிவராத்திரி நாளில் நீயும் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் அவரது அருளை நிச்சயமாக பெற முடியும். அதிலும் சிவபெருமானுக்குரிய நாமங்களை கூறி அவரை போற்றி துதித்தால் அதன் ஆற்றல் பல மடங்காக பெருகும். வழிபாடுகளிலேயே மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்ற வழிபாடு சிவபெருமானினுடைய வழிபாடாகும். சிவபெருமான் கருணையே வடிவமானவர் என்பதனால் அவரை நினைத்து தியானித்து வருபவர்களை தானே ஆட்கொள்கின்ற தன்மை கொண்டவர். அவருக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து சிவ சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அளவற்ற நலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களை செய்வது இறைவன் என்பார்கள். இறைவனுக்குரிய தொழில்கள் 5 என்றும் சில புராணங்கள் சொல்கின்றன அல்லவா? படைத்தல், காத்தல், அழித்தல் மட்டுமின்றி மறைத்தல், அருளலும் இறை பணிகளாகத்தான் சொல்லப்படுகின்றது. என் குழந்தையே, சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் என கூறப்படுவதால் சிவனை வணங்குவதற்கு பலர் தயக்கம் காட்டுவது நிச்சயமாக உண்டு. ஆனால் சிவபெருமான் பாவங்களை, தீமைகளை அழிக்கக்கூடியவர். அவர் கருணையினுடைய வடிவமாக திகழக்கூடியவர். சிவனை உலகத்தவர்கள் பல விதங்களிலும் வழிபடுகின்றார்கள். எளிதில் அருள் செய்து வரங்கள் அருளக்கூடியவர் என்பதனால் சிவபூஜையின் பொழுது சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்வது மிகவும் உத்தமம். சிவ மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அவை வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. பயம், வாழ்க்கை போராட்டங்களை வெற்றி கொள்ளும் ஆற்றலை தரக்கூடியன. நோய்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் என அனைத்தையும் போக்கக்கூடியன. யாரொருவர் சிவமந்திரத்தை முறையாக சரியான முறையில் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகின்றாரோ அவருக்கு வெற்றிகள் மட்டுமல்ல, பல சித்திகள், கலைகளும் வசப்படும். மனதிலும் நம்மை சுற்றிலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள், தடைகள் தானே விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். பலவிதமான நன்மைகள் நடைபெறுவதை கண்கூடாக காண முடியும். என் பிள்ளையே, சிவபெருமானை வழிபடுவதற்கு எளிமையான, அனைவரும் அறிந்த ஒரு எளிய மந்திரத்தை தான் அம்மா இங்கு உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, 108 முறை உச்சரிக்கும் பொழுது அது உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும். என் தங்கமே, ஓம் சிவாய நமக என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? ஓம் நமச்சிவாய என்றும் நான் சொல்கின்றோம். என் தங்கமே, இதை 108 முறை நிச்சயமாக சொல்லலாம். அம்மா இன்று உனக்கு சொல்ல வந்தது சிவபெருமானினுடைய ருத்ர மந்திரம். அந்த ருத்ர மந்திரத்தை நீ சொல்ல வேண்டியது ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் தங்கமே, இந்த மந்திரம் சிவபெருமானின் அருளை பெற்று தருவதோடு உன்னுடைய அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாகும். என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய மந்திரங்கள் எத்தனை இருந்தாலும் இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறக்கும். நீ 108 முறை இதை சொல்லும் பொழுதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி விட்டதான உணர்வு உனக்கு தோன்றிவிடும். நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டதாக உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை
உனக்கு எதற்காக படைக்கப்பட்டது என்று யோசிக்கின்றாயல்லவா? நிச்சயமாக உனக்கு வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை படைக்கப்பட்டது. நீ இதனை முடித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு உறுதுணையாக இருக்க தெய்வங்கள் என்றென்றும் உனக்கு துணையாக நிற்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் உன்னுடைய மனதினை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. தடைகள் 1000 வரும், கஷ்டங்கள் 1000 வரும். அனைத்தையும் தாண்ட நீ பழகிவிட்டால் அதற்கான சக்தியும் உன்னை தேடி தானாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஆசிகளை வழங்க இந்த வராகி தினமும் வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சஞ்சலங்களும் சந்தேகங்களும் உனக்கு தேவையில்லை. எதை பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என்ன நடந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கென்ற ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். அதை தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நேரங்கள் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. இன்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடாதே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் இன்று வருகிறது என்பதற்காக இன்றைய நாளை நீ விட்டு விடுவாயானால் நாளை இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்க மறந்து விடுவாய். என் தங்கமே, இப்பொழுதே உனக்குள் சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது. ஆனால் அந்த சந்தோஷத்தை தேட முடியாமல் என் பிள்ளை சுற்றி இருக்கின்ற கவலைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் பாதி பகுதியை நீ இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய். ஒரு நொடி சிந்தித்து பார். அம்மா சொல்வது உண்மையா என்று உனக்கே நிச்சயமாக புரியும். இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நீ இன்னும் முழுமையாகவே கண் திறந்து பார்க்கவில்லை. நீ அதனை பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரிவதனால் சுற்றி இருக்கின்ற அழகான சந்தோஷங்கள் உன் கண்களை மறைத்து விடுகின்றது. எல்லாவற்றையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீயே உனக்கான சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்க மறந்து நிற்கின்றாய். என் தங்கமே, இங்கு பலரது உபதேசங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு மட்டும்தான். யாருமே உபதேசங்களை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அடுத்தவர்களுக்கு சொல்கின்றார்களே தவிர அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நாளும் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. என் தங்கமே, இப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள தொடங்கினால் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே எல்லோருக்குமே பல மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இன்று மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானினுடைய அன்பை பெற்று என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே இனி நிறைவேறப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது. எத்தனை நாள்தான் இப்படி கஷ்டத்திலேயே நீயும் துவண்டு கொண்டிருப்பாய்? இனியும் முன்னேற்றத்தை அடையவில்லை என்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே போய்விடும் அல்லவா? உன்னுடைய முயற்சி உனக்கான வெற்றியினை பெற்று கொடுக்க போகின்றது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல், யார் உன்னை அளவைக்க நினைத்தாலும் அந்த நேரத்தில் துவண்டு விழாமல் உனக்கான வாழ்க்கை உனக்கான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு அடியும் முன்னேக்கி வைத்து செல்வாயானால் நிச்சயமாக இந்த வராகி அம்மாவும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தவர்களின் பேச்சுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, அம்மா இந்த மந்திரத்தை எனக்கு இன்று தீட்டு நேரமாக இருக்கின்றது, நான் சொல்லலாமா என்று கேட்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை, நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்திலிருந்து இன்று இரவு அவரினுடைய நாமத்தை, அவரினுடைய இந்த மந்திரத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கலாம். என் குழந்தையை, யாரை பற்றி நினைப்பதற்கும் யாரினுடைய அன்பை பெறுவதற்கும் எந்த தீட்டும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பும் தூய்மையான மனதும் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக தெய்வத்தை அழைப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.